மாணவ மாணவிய செல்வங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஸ்வின். 12th அக்கௌண்டன்சி பப்ளிக் 2024 1 மார்க்ஸ் அண்ட் கம்பல்சரி ஆன்சர் கீ இப்போ பார்க்க போறோம். என்கிட்ட பி டைப் இருக்கு, உங்ககிட்ட ஏ டைப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் நீங்க பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 25,000 வந்து பேங்க்ல இருந்து ஆஃபீஸ் யூஸ்க்காக யூஸ் பண்றாங்க. அப்போ என்ன வவுச்சர் டைப்? கான்ட்ரா வவுச்சர். திஸ் இஸ் புக் பேக் கொஸ்டின். அமௌண்ட் ரிசீவ்ட் ஓவர் அண்ட் above the par value is credited to securities premium account. பத்திர முனைம கணக்கு. டேலி வந்து க்ளோஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கீ யூஸ் பண்ணுவோம்? இது ஒரு இன்டீரியர் கொஸ்டினா நமக்கு வந்திருக்கு, புக்ல இருக்கு பாருங்க. க்ளோஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் கியூ அப்படின்ற அந்த ஷார்ட்கட்டை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவோம். ஃபோர்த் கொஸ்டின் இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் வந்து எதுக்காக கிரியேட் பண்றாங்க? உபரி அல்லது பற்றாக்குறை, சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட்டை கால்குலேட் பண்ண புக் பேக் கொஸ்டின் தான். ஃபிஃப்த் ஒன், அமௌண்ட் ஆஃப் கிரெடிட் சேல்ஸ் கேன் பி கம்ப்யூட்டட் ஃப்ரம் டோட்டல் டெப்டார்ஸ் அக்கௌண்ட், மொத்த கடனாளிகளின் கணக்கு. சிக்ஸ்த் ஒன், டு டெஸ்ட் லிக்விடிட்டி ஆஃப் அ கன்சர்ன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷியோஸ் ஆஃப் யூஸ்ஃபுல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபோர்த் ஒன்றும் விரைவு விகிதமும் நடப்பு விகிதம், குயிக் அண்ட் கரண்ட் ரேஷியோ, இது ரெண்டும் கரெக்ட். ஓகே, இது புக் பேக் தான். செவன்த் ஒன் ஒரு புக் பேக். த பார்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் விச் கேன் பி கால்ட் அப்பான் ஒன்லி ஆன் த வைண்டிங் அப் ஆஃப் கம்பெனி இஸ் கால்ட் அஸ் ரிசர்வ் கேபிட்டல், காப்பு முதல். அடுத்ததா இன்டீரியர் கொஸ்டின், குட்வில் விச் cannot be recorded in the books of account. ஸோ குட்வில் வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ல விச் cannot be recorded அப்படின்றப்ப என்ன கொடுத்துருக்காங்க? இந்த இடத்துல செல்ஃப் ஜென்ரேட்டட் குட்வில் தான் cannot be recorded ஒரு இன்டீரியர் கொஸ்டின் இது. ஓகே, அதாவது தன்னுருவாக்கப்பட்ட நற்பெயர். அடுத்ததா நைன்த் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டூல் ஃபார் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். புக் பேக் தான். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங், நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலையியல். 10th கொஸ்டின் இந்த ஜேம்சன் கமல் 5:3 1/5, இதுக்கு வந்து 5:3 தான் ஆன்சரா நமக்கு ஒரு புக் பேக்ல இருக்கு. 11th கொஸ்டினும் புக் பேக் தான். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர் ஃப்ரம் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், அக்குமுலேட்டட் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் டு பார்ட்னர் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, பழைய லாப பகிர்வு விகிதம். 12th ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கரெக்ட் பேர புக் பேக் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு தப்பா இருக்கு, அந்த அன்யூட்டி மெத்தட் ஆண்டு தொகை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த இது தப்பா இருக்கு. அடுத்தது 13th ஒன் வந்து புக் பேக் கொஸ்டின். இந்த ஏபிசி 2:2:1 இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எவ்வளவு காம்பன்சேட் பண்ணுவாங்கன்றப்ப 8,000 and 4,000 கடைசி ஆப்ஷன். அடுத்தது 14th கொஸ்டின் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டியூ பட் நாட் ரிசீவ்ட் ஃபார் த கரண்ட் இயர் வந்து அசெட், ஒரு சொத்து. 15th கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்டீரியர்ல இருக்கு, அதாவது இன்கரெக்ட் பேரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் அப்படின்றது நமக்கு கேபிட்டல் ரெசிப்ட்ல வராது. நல்லா பாருங்க, சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எல்லாமே ரெவென்யூ ரெசிப்ட்னு நமக்கு கொடுத்துருக்காங்க, தெரியுதா? பட் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, டொனேஷன் வந்து ஜென்ரல் டொனேஷன் ரெவென்யூ ரெசிப்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமா, ஜென்ரல் டொனேஷன் வந்து நமக்கு ரெவென்யூ ரெசிப்டா தான் இருக்கு. அதே மாதிரியே சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் பில்லியார்ட்ஸ், ஸோ ஒரு விஷயத்துக்காக நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பண்றப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிறது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, இங்கே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி பில்லியார்ட்ஸ் இது எல்லாமே ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் அப்படின்னே சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் டொனேஷன் வந்து கேபிட்டல் ரிசிப்டா அப்படின்னு பார்த்தோம்னா ஆமாம், அதுவும் கரெக்ட் தான். ஸோ நமக்கு வந்து ஜென்ரல் டொனேஷன் இங்கே பார்த்தோம், இங்கே ஸ்பெசிஃபிக் டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு கேபிட்டல் ரிசிப்ட் தான். ஸோ நம்ம சொன்னது தான் நமக்கு தப்பா இருக்கு. இது வந்து சேல் ஆஃப் ஓல்டு ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் ரெவென்யூ. இது 16th கொஸ்டின் வந்து புக் பேக் தான். கரண்ட் லயபிலிட்டிஸ் 40,000, கரண்ட் அசெட் 1 lakh, இன்வென்ட்ரி 20,000, குயிக் ரேஷியோ எவ்வளோ கண்ணா? 2:1. 17th ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது நாமினல் அக்கௌண்ட், புக் பேக் கொஸ்டின் 5th லெசன் நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஒன் வரும். 18th வந்து பாத்தீங்கன்னா when fixed capital method is adopted by partnership from which of the following items will appear in capital account? additional capital introduced, கூடுதல் முதல் கொண்டு வந்தது புக் பேக். 19th கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல 80,000, செகண்ட் இயர்ல 88,000, 10% எவ்வளோ கண்ணா? 110% புக் பேக் தான். 20th கொஸ்டினும் புக் பேக் கொஸ்டின் தான். நமக்கு அசெட்ஸ் வந்து 85,000, liabilities 25,000 அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ கண்ணா? 64,000 புக் பேக். ஓவரால் 3 இன்டீரியர் கொஸ்டின் மட்டும்தான் வந்திருக்கு, மிச்ச 17 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருந்து வந்திருக்கு. ஸோ எப்படி அட்டன் பண்ணியிருந்தீங்க, 1 மார்க்ஸ் எப்படி வாங்குவீங்கிறத சொல்லுங்க. அடுத்து நம்ம டைரக்டா கம்பல்சரிக்கு போயிடலாம். நேம் த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் விச் ஆர் டு பி ப்ரிப்பேர்ட் பை பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ். பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் வந்து என்ன மாதிரியான ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா மொத்தம் 4, ஒவ்வொன்றுத்துக்கும் அரை மார்க், சரியா? ஸோ அதனால ஒன்று நீங்க எழுதுறீங்கன்னா கூட அரை மார்க் போயிடும், மொத்தமாக சேர்த்து நமக்கு 2 மார்க். மேனுஃபேக்சரிங் அக்கௌண்ட், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ரோப்ரியேஷன் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த 4த்துக்கும் சேர்த்து நமக்கு அரை மார்க்கா 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக கொடுப்பாங்க. 3 மார்க் கம்பல்சரியை பொறுத்த அளவில் அந்த டேலியோட இது எழுத சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமாம், கேட்வே ஆஃப் டேலி வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த புக்கில் அங்கங்கே வந்து இருக்கு, பேஜ் நம்பர் 349 10th லெசனில். ஸோ நான் அதை எடுத்து எழுதியிருக்கேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு வந்து கேட்வே யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நமக்கு கேட்வே ஆஃப் டேலி
அதுக்குள்ள ரிப்போர்ட்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இதில் கொடுத்துருக்கிறது அங்கேயே நம்ம போயிட்டா முடிஞ்சு அவ்வளோதான். இது வந்து ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா இன்னும் நமக்கு டீட்டெயில்டாக வரும். இது கூட எழுதணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை. நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் 3 ஒன்றுமே இல்லை, வெறும் கேட்வே ஆஃப் டேலி இதுக்குள்ள அந்த ரிப்போர்ட்ஸ்க்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட் நெசசரி, எழுதிருந்தீங்கனாலும் ஓகே தான். பேலன்ஸ் ஷீட்டுங்கிறப்ப கேட்வே ஆஃப் டேலி அதுல இருந்து ரிப்போர்ட்ஸ் அகைன் பேலன்ஸ் ஷீட் இது கூட தேவையில்லை. டே புக் அப்படின்றப்ப நமக்கு கேட்வே ஆஃப் டேலி ரிப்போர்ட்ஸ்க்கு அடுத்து நம்ம திரும்ப டிஸ்பிளே கிளிக் பண்ணி தான் டே புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போடணும். அப்படியே நீங்க டே புக் எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு மார்க் குறைப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் 1 1 1ன்னு வரும். ஸோ நீங்க ஏதாச்சும் பாதி மட்டும் கரெக்டாக எழுதிருந்தீங்கன்னா அப்போ இதுக்கு மட்டும் 1/2 மார்க் ஏதாவது குறைப்பாங்க. ஸோ இது ஒன்று மட்டும் ரிப்போர்ட்ஸ்க்கு அடுத்து டிஸ்பிளே போயிட்டு டே புக் வந்து வரும். சரி, ஆல்ட் F1 கூட எழுதணும் அப்படின்னு அவசியம் it's not necessary. Overall எப்படி எக்ஸாமினேஷன் இருந்துச்சு, ஈஸியா இருந்துச்சா டஃபா இருந்துச்சுன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் இட். தேங்க்யூ.